ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 7, இன்னும் ஒரு டே இருக்குது டே 8க்கு. எதுக்குன்னா இந்த பிளாக் முடியறதுக்கு. பிளாக் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அதிர்ச்சியாக வேண்டாம், நான் லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எவ்ரி சாப்டர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் நான் பிளாக்காக கவர் பண்ணுறேன். ஏன் இந்த பிளாக் நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் புக்கை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். உங்களோட புக் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆயிருக்கான்னு நீங்கள் உங்கள் பென்சில் பென் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறதுல உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓகே, இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்றது தோணுதோ அது எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக படித்தா என்ன புரியுதோ அதையும் எழுதிக்கோங்க. ஸோ இது ஒரு மாதிரி கம்பைன்டு ஸ்டடீஸாக தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இந்த டே 7ல் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மொத்தம் 10 பிளாக்ஸு. அதில் ஃபர்ஸ்ட் பிளாக் தான் நம்ம இன்னும் 2 நாளில் முடிக்க போகிறோம், அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து. ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாஸ் ஆடட் இன் த கான்ஸ்டியூஷன் இன் 1976. 1976ல் தான் இது ஆட் ஆச்சு, சரிங்களா? 2002ல் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாஸ் ஆடட் அப்படின்றாங்க, சரிங்களா, ஒரு அமெண்ட்டில். ஓகே, இது எதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணோன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யா, சரிங்களா? இப்போது அது வந்து யுஎஸ்எஸ்ஆர் போயிட்டு வெறும் ரஷ்யாவாயிடுச்சு. சரி, இது நம்ம வந்து இந்த இதில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப ஈஸி சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்வராஜ் சிங் கமிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கமிட்டியை வந்து காங்கிரஸ் பார்ட்டி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்போ அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு வேணுன்றது உணர்ந்தாங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போ, அதாவது 1975 to 77, சரிங்களா? இந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செப்பரேட் சாப்டர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்குன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி ஹேஸ் செப்பரேட் பார்ட். நம்ம ஆர்டிக்கலில் அதுக்குன்னு 25 பார்ட்ஸில் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் பார்ட் 4A அப்படின்றாங்க, சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது. என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 51A. இது வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக வருகிறது. கமிட்டி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆனால் நம்மக்கிட்ட 10 இருக்குது. சரி, 10 இருக்குதுன்னு அப்போ இவங்க சொன்னது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக 2 நிச்சயமாக இல்லை. இதில் அவங்க ஸ்வராஜ் சிங் கமிட்டி சொன்னதில் அவங்க கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறாங்க, ப்ளஸ் அவங்களுடைய இதுவையும் சேர்த்துருக்குறாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக கவர்மெண்ட்டோட தான், சரிங்களா? அப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே நேஷனல் ஆந்தம், ஃபிளாக் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஒரு நேஷனல் ஆந்தம், கொடிகாத்த குமரன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அவர் வந்து எவ்வளோ மதிப்பு மரியாதை பக்தி தேசபக்தி கொண்டவங்க எல்லாருமே தேசிய கொடியை மதிச்சாங்க, ஆந்தம் மதிச்சாங்க, நேஷனல் ஆந்தம், ஃபிளாக் மதிச்சாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஐடியல்ஸ் எல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். முதல்ல ரெஸ்பெக்ட், அதுதான் ஒரு மனிதனுடைய டியூட்டி. நமக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பேரண்ட் டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்ம இதுலயும் ஞாபகம் வச்சுக்கலாம். டு செரிஷ் அண்ட் ஃபாலோ நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், சரிங்களா? டு செரிஷ் அண்ட் ஃபாலோ நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நம்மளுக்கு நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்களுடைய கஷ்டங்களை, அவங்கள நமக்காக இவ்வளோ செஞ்சுருக்காங்களேன்னு அதை கொண்டாடணும், செரிஷ் பண்ணணும். அப்புறம் அவங்க எந்த வழியில் நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? uphold sovereignty, unity and integrity of India. நம்மளுடைய இறையாண்மை, ஒற்றுமை, இன்டெகிரிட்டி, இதெல்லாத்தையும் நம்ம ஹோல்ட் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது வந்து ரெண்டர் சர்வீஸ் டு நேஷன் வென் கால்ட் அப்பான். எப்போ கூப்பிட்டாலும் நம்ம நேஷனுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்து ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட் அண்ட் நாட் ஃப்ராட்டர்னிட்டி. பிரதர்ஹுட் இருக்கணும் அண்ட் டு நாட்
do any practice that affect dignity of women. ஒரு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி எந்த ஒரு செயலை செய்யக்கூடாதுன்றத ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயே கொடுத்துருக்காங்க. வேல்யூ அண்ட் ப்ரமோட் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரியோட ஹெரிட்டேஜ், பாரம்பரியம், கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். we have to promote it அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். சரி, அடுத்து சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். என்னன்னா சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லும்போது ஒரு நவீனம், அதை வந்து நவீன ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்போ இந்த சயின்டிஃபிக் டெம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராபேக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு. அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து கொடுக்கப்படலை, ஜஸ்ட் ஒரு வேர்ட் சயின்டிஃபிக் டெம்பர். ஹியூமனிசம்னா மனிதநேயம், ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம்ன்றாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் வயலன்ஸை தவிர்க்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து strive to excellence in all spheres of individual and collective activity. எல்லாத்துலேயுமே எக்ஸலன்ஸாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்பியராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் எஜுகேஷன். அதாவது ஒரு தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், அவங்களோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு 6 to 14 வரைக்கும் கண்டிப்பாக படிப்புன்றதை கொடுத்து தான் ஆகணும். இது வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பாஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்த விஷயத்துக்கு போகலாம். டியூட்டிஸ் என்னன்னா, சம் ஆஃப் தெம் ஆர் மாரல் டியூட்டிஸ் while others are civic duties. மாரல்னா பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஆந்தம், ஃப்ளாக் அதெல்லாம் மாரல். சரிங்களா? சிவிக் டியூட்டிஸ்ன்றது ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், அதெல்லாம் ஒரு மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அதுதான். அடுத்து ரெஃபர் டு சச் வேல்யூஸ் தட் ஆர் பார்ட் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன், இன்டெக்ரல் டு த வே ஆஃப் இந்தியன் லைஃப். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் டு சிட்டிசன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபாரினர்ஸ், பட் எஃப்டி இஸ் கன்ஃபர்ட் டு சிட்டிசன்ஸ் ஓன்லி. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸோ சேர்த்து அப்படின்றாங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி போலவே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்றாங்க. சரிங்களா? இவ்வளோதான் ஃபீச்சர்ஸ், ரொம்ப சிம்பிள். நீங்களே யோசிச்சு எழுதுனீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம வெர்மா கமிட்டியோட அப்சர்வேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 1999 they identified the existence of legal provisions for implementation of some of fundamental duties. The Prevention of Insults to National Honor Act 1971. Various criminal laws provide for punishment, disrespect to language, race, place of birth, ரிலீஜன் அண்ட் ஸோ ஆன். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஐடென்டிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரிங்களா? லீகல் ப்ரொவிஷன் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு இருக்குதுன்றதை அவங்க சொல்கிறாங்க. என்ன அடுத்ததுன்னா, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ரிலேட்ஸ் டு கேஸ்ட் ரிலீஜன் 1955 அந்த ஆக்ட். ஓகேங்களா? ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், நேஷனல் இன்டெகிரேஷன் பற்றி சொல்கிறாங்க. தென் த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1951. சரி, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்டெல்லாம் இருக்குது. ஒருத்தர் ஃபண்டமெண்டல் டியூட்டி இது பண்ணலன்னா இந்த ஆக்ட் மூலியமாக அவங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் ஆஃப் 1951 என்ன சொல்லுதுன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் அ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஃபார் இண்டல்ஜிங் corrupt practice, அதாவது soliciting votes on religion, caste, race, language, region and so on அப்படின்றாங்க. சரிங்களா? The Wildlife Protection Act of 1972, Forest Conservation Act of 1980. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இவ்வளோ தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் அந்த புக்கில் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சீரீஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலை லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்ததுன்னா. வணக்கம்.